ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய பென்ட்ரைவர், மெமரி கார்டு, எஸ்டி கார்டு எதாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு எடுக்கலன்னு வச்சுக்கிங்களேன், சில ட்ரிக்ஸ் மூலமாக வந்து நம்ம அந்த ஃபைலை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு ஈஸியான மெத்தடில் கரெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய பென்ட்ரைவை வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணோன்னே எனக்கு இந்தமாரி ப்ராப்ளம் தான் காமிக்குது. ரிமூவபிள் டிஸ்க்குன்னு வந்து இந்த ஃபைல் சைஸ் வந்து நமக்கு காமிக்க மாட்டேங்குது. நான் அதை அப்படி ஓப்பன் பண்ணாலும் லொக்கேஷன் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வரும். இதுக்கு வந்து நம்ம சில ட்ரிக்ஸ் மூலமாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணி பார்த்தாலும் அகெயின் சேம் ப்ராப்ளம் தான் வரும். இதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து சர்ச் பாரில் போய்ட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ரோமோட், இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். கொடுத்த பிறகு நீங்கள் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும், DISKPART டிஸ்பார்ட்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. டிஸ்பார்ட் என்டர்னு கொடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் லிஸ்ட்டுன்னு அடிக்கணும், LIST லிஸ்ட் ஸ்பேஸ் DISK டிஸ்க்குன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோன்னா இந்தமாரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, செலக்ட் டிஸ்க்குன்னு டைப் பண்ணணும், SELECT செலக்ட் ஸ்பேஸ் DISK டிஸ்க் செலக்ட் டிஸ்க்குன்னு கொடுக்கணும். இப்போ வந்து 2 டிஸ்க் இருக்குது, நல்லா பார்த்துங்க. 2 டிஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 931 GB ஹார்ட் டிஸ்க்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 7633 MB. உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் எந்த டிஸ்கில் இருக்குதுன்னு. இப்போ நான் எந்த டிஸ்கில் வந்து எனக்கு பென்ட்ரைவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் நம்பர் 1ல் இருக்குது. அதேமாரி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் மட்டும்தான். அப்படி இல்லைனா நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்கள் டிஸ்கே வந்து ஃபார்மேட் ஆயிரும். அதனால் இப்போ என்னுடைய பென்ட்ரைவ் இருக்கிற டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 7633 MB இருக்குது. இப்போ அதனால் நான் டிஸ்க்கு ஸ்பேஸ் 1 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தோன்னே டிஸ்க் நம்பர் நவ் த செலக்ட் டிஸ்க் அப்படின்னு வந்திருக்கு. அதில் வந்து நான் இப்போ நான் க்ளீன் கொடுக்க போகிறேன், CLEAN க்ளீன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோன்னே இதோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸிட் கொடுக்கணும், EXIT. நீங்கள் ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக வந்து இதெல்லாம் போட்டால் தான் இந்த உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. நான் இந்த ப்ரோக்ராமில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்குங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அகெயின் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பாரில் போய்ட்டு டிஸ்க் DISKன்னு போட்டிங்கன்னா டிஸ்க்குன்னு வரும். இந்த கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு வரும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஜஸ்ட் டைம் ஆகும். அதை ஓப்பன் பண்ண பிறகு ஃபுல் சைஸில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு 0ல் இருக்குது. இப்போ நீங்கள் பென்ட்ரைவ் மாட்டினது வந்து டிஸ்க் நம்பர் 1ல் இருக்குது. 7.45 GBன்னு இருக்குது. என்ன கீழே காட்டுனா அன்சோலேட்டட்னு காமிக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் இருக்கும். தென் அகெயின் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் சைஸ் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது வரைக்கும் கொடுத்துடலாம். எனக்கு இப்போ இருக்கிற இன்ஸ்டண்ட்டாகவே இருக்கிறது அப்படியே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து உங்கள் ட்ரைவ் லெட்டர் உங்களுக்கு என்ன லெட்டரில் வேணுமோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஹச்சிலே இருக்குன்ட்டுன்னு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுடைய பென்ட்ரைவரோட நேம் உங்களுக்கு என்ன நேம் பண்ணாலும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ நமக்கு பென்ட்ரைவ் ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஜஸ்ட் டைம் ஆகும். டைம் ஆனோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பென்ட்ரைவர் வந்து ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா, நியூ வால்யூம் ஹச் ஓகே ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நியூ வால்யூம் ஹச் இப்போ என்னோடய பென்ட்ரைவர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நார்மலாக நியூ ஃபோல்டர் போட்டு எதாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
பேஸ்ட் கொடுத்துட்டேன். நியூ ஃபோல்டரில் எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய பென்ட்ரைவ் நார்மலாக வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் பழையபடி எப்போதும் போல் யூஸ் பண்ணலாம். ட்ரிக்ஸ் மூலமாக வந்து நம்ம பென்ட்ரைவரை ஓப்பன் பண்ணியாச்சு. மேலும் இது போல் வீடியோக்கள் தொடர்றதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.